you in the name of the Lord Jesus. இன்றைக்கும் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி நிறைய காரியங்களுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கிறீங்க அண்ட் யூ ஆர் டூயிங் அமேசிங் ஜாப். ஸோ இன்றைக்கி சம்திங் இஸ் ஸ்டாப்பிங் அஸ் டு க்ரோ ஸ்டில் ஹையர். இன்னும் பெரிய காரியங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு காரியம் நம்மளை தடுக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான் ரிசர்ச் பண்ணப்போ எனக்கு தெரிய வந்தது காஸ்ட். நிறைய நேரத்தில் எல்லாத்துல வேறவர் யூ சி வேறவர் யூ ஃபில் அ ஃபார்ம் அதில் ஒரு காரியம் இருக்குது. நீங்கள் என்ன காஸ்ட், நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியங்கள் இருக்குது. வாலிப பிள்ளைகள் நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஓவர் த நைட்டில் நம்ம வந்து இந்தியன் விச் மீன்ஸ் தமிழ்நாடோட லாவே மாற்றணும். அதாவது நோ ஜல்லிக்கட்டு அப்படின்றத ஜல்லிக்கட்டு வேணும்னு சொல்லி ஜல்லிக்கட்டை வர வச்சோம். அதுக்கப்புறம் அனிதா இறந்தப்போ எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்ம அனிதா கிட்ட நின்னோம். நீட் பிரச்சனை வரும்போது எல்லாம் ஒருமனப்பட்டு நம்ம நின்னோம். பைபிளில் கூட ஒரு வசனம் ரொம்ப அழகாக இருக்குது. என்ன வசனம்னு சொன்னால், ஆண் என்றுமில்லை பெண் என்றுமில்லை யூதன் என்றில்லை கிரேக்கன் என்றுமில்லை என்று சொல்லி அழகாக ஒரு வசனம் இருக்குது. ஸோ அதனால் ஜாதிகள் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. ஸோ இன்றைக்கி இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப தம்பி வாலிப தங்கச்சி உங்க எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஸ்டாண்ட், டேக் எ ஸ்டாண்ட் ஃபார் நோ காஸ்ட் தமிழ்நாடு. அட்லீஸ்ட் நம்ம தமிழ்நாடையாவது நம்ம மாற்ற ட்ரை பண்ணுவோம். நிறைய இன்ஃப்ளூயன்சர் இருக்கீங்க, நிறைய பேர் இருக்கிறீங்க. ஜஸ்ட் டேக் எ ஸ்டாண்ட். நீங்கள் எல்லாம் கொஞ்சம் நின்னோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள பிரிவினைகள் இல்லை. ஏன்னா ஏசப்பா சொல்கிறாரு, பிரிவினைகளை அச்சு போடுங்கன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்குது. நம்ம அதை செய்வோமா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். காட் பிளஸ் யூ.